வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 37. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? வாவ் மாமா, வாட் அ பிளசன்ட் மார்னிங் அண்ட் பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்ற மகிழினி அந்த அதிகாலை வேளையில் அத்தனை உற்சாகமாய் கேட்க, அருகில் நின்றிருந்த திகழ்மதி இன்னும் விரிந்த இமைகளை இமைக்காது பார்த்திருந்தாள் ஆரியனை. நீங்க தான் என்னை தேடல, நானும் அப்படியே இருக்க முடியுமா என்றவன் பார்வை திகழ்மதியிடம் இருக்க, அடடா, காலையிலேயே என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தன் இருப்பை உணர்த்தினாள் மகிழினி. அதை உணர்ந்த திகழ்மதியும், இவ்வளவு அதிகாலையில் கஷ்டப்பட்டு வரணுமா என்றாள் ஆரியனிடம். இப்போ மாமா வந்தது உங்களுக்கு வருத்தம் தான் இல்லக்கா என்று மகிழினி கிண்டல் செய்ய, அரவிந்த் அழைத்து விட்டான் ஆரியனுக்கு. தொடர்பை ஏற்கும் முன் மொபைலை தூக்கி அர்வி என்ற பெயர் தாங்கிய அழைப்பை திகழ்மதியிடம் ஆரியன் காமிக்க, இவன் வேலையா? எங்களை தனியாக அனுப்ப இவன் சம்மதிக்கும் போதே ஒரு டவுட் வந்துச்சு என முறைத்தாள் திகழ்மதி. இப்போதான் ரீச் ஆனாங்க அர்வி என்று ஆரியன் அரவிந்திடம் கூறி பேசிவிட்டு திகழ்மதியிடம் கொடுக்க, அவளும் பேசிவிட்டு வைத்தாள். சரிக்கா, நீங்கள் மாமா கூட பேசிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் மகிழினி சொல்ல, திகழ்மதி பேசும் முன், மகி, உங்களை பிக்கப் பண்ண தான் நான் வந்ததே, தனியாக எங்கே போக? உங்கள் அக்கா எனக்கு ஒரு 10 மணி போல் டைம் தந்தால் போதும் என்றவன், அப்படியே உங்கள் அக்கா கேரக்டர் தான் நீயும் அருவியும் என்றவனை, அப்படின்னா என சந்தேகமாய் மகிழினி பார்க்க, அப்படின்னா இதோ இப்போ கிளம்புனிய தனியா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம புரியாம என்றவன் திகழ்மதி முறைப்பில் அவளை பார்த்து கண் சிமிட்டிட, அச்சடா, நானும் இங்கே தான் இருக்கேன் என்றாள் மகிழினி. இருக்கணும்னு தான் சொன்னேன் மகிமா, வாங்க திகழ், போலாம் வீட்டுக்கு என்று ஆரியன் அழைக்க, அதென்ன மாமா, வாங்க போங்க, அக்காவுக்கு ஸ்பெஷல் மரியாதை என்று மகிழினி கேட்க, உங்கள் அக்கா தான் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க, மனைவி சொல்லே மந்திரம்னு நானும் ஓகே சொல்லிட்டேன் என்றவனை, நானா? நான் எப்போ சொன்னேன் என்று அதிர்ந்தவள் ஞாபகத்தில் சட்டென்று முன்பொரு நாள் அவன் வீட்டில் வைத்து அவனை சந்தேகம் கொண்டு அப்படி அழைக்கச் சொல்லியதுதான் ஞாபகம் வரவும், இதெல்லாம் டூ மச், அது அப்போ, இப்போ நீங்க என்றவள் அடுத்த வார்த்தையை கூறும் முன் முகம் சிவக்க, சொல்லுங்க சொல்லுங்க இப்போ நான் என்று கேலி செய்து இன்னும் சிவக்க வைத்தான் ஆரியன். ஆர்யா ப்ளீஸ் என்றவள், இனி அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டாம் என்று வெட்கம் கலந்து எங்கோ பார்வை வைத்து கூறி முடிக்க, மனைவி சொல்லே மந்திரம், உத்தரவு மகாராணி என்று கூறி ஏற்றுக்கொண்டதாய் இடைவரை ஆரியன் குனிய, சோ ஸ்வீட் மாமா, நீங்க இப்படியே இருங்க என்று சொல்லி சட்டென இருவரையும் புகைப்படம் எடுத்து கொண்டதோடு அரவிந்த் எண்ணிற்கும் அனுப்பி வைத்தாள் உடனே. மகி என்ற கண்டிக்கத்தான் திகழ்மதி அழைத்தது. ஆனாலும் அது குழைவாய் வர, அதற்கும் தங்கையிடம் கிண்டல் பேச்சுக்கள் தான். பேசியபடியே வீடு வரை வந்து சேர, தேங்க்ஸ் மாமா என்ற மகிழினி அவன் புன்னகைக்கவும் உள்ளே செல்ல, உள்ளே வாங்க என்று அழைத்தாள் அவனை திகழ்மதி. வரலாமே என்றவன் காரில் சாய்ந்து நின்று அவளை பார்த்து நிற்க, என்ன பண்ணுறீங்க என்றாள் அங்கும் இங்கும் பார்த்து. எதுவும் பண்ணலையே என்றவன் நமட்டு சிரிப்பை கண்டு இவள் முறைக்க, அழகா இருக்கே திகழ் என்றான் ரசித்து பார்த்து. அதில்தான் மூச்சு முட்டி வந்தது பெண்ணிற்கு. நம்ம வீட்லேயும் தான் உன்னை தினமும் காலையில் பார்த்துருக்கேன், ஆனாலும் இன்னைக்கு என்னவோ ஸ்பெஷலாக தெரியுதே என்றான் இன்னமும் வசதியாய் காரில் சாய்ந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு. அத்தை முழிச்சிருப்பாங்க, ஒன்று உள்ளே வாங்க, மாமாவை எழுப்புறேன், இல்லை கிளம்புங்க என்றாள் அவள் பேச்சும் பார்வை வீச்சியும் கண்டு முடியாமல். ஆமாம், விடியும் முன்னே எழுந்து உங்கள் மாமாவை பார்க்கத்தான் வந்தேன் பாரு என்றவன் பேச்சில் இவள் விழிக்க, சரி விடு, இன்னும் ஒரு வாரம்தானே என்றதும் அதிர்ந்து, என்ன என்று விழி விரித்து கேட்க, என்ன என்றவன், இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்னவோ அதுதான், நீ நினைக்கிறது தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் என்றான் நேராய். ரொம்ப பேசுறீங்க என்றவள் முறைக்கவும் கோபமாய் பார்க்கவும் நினைத்தாலும் அவன் பார்வையும் அதில் தெரிந்த ஒரு இதவும் என அவளால் நினைத்ததை செயலாற்றத்தான் முடியவில்லை. பேசணுமே திகழ்,
இப்போவும் பேசாமல் போனால் வேற எப்போதான் நான் பேசுறது? நீயும் பேசணுமே, என்கிட்ட பேசணும், என்னை பேசணும், என்னை பற்றி மட்டும் பேசணும் என்றவன் எப்போ பேசுவ என்றும் கேட்க சுத்தமாய் முடியவில்லை அவளுக்கு. மனதில் படபடப்பும் சுகமான அவஸ்தையும் தான் என்றாலும் பெண் பார்த்து நாள் குறித்து என இந்த 10 நாட்களுக்குள் அலைபேசி குறுஞ்செய்தி என பேசிக்கொண்டாலும் நேரில் பேசிக்கொண்டதில்லை. அதுவும் இவ்வளவு பேசுவான் என அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. மகிழினி இருந்தவரை அவளிடம் மட்டுமே பேசிக்கொண்டு வந்தவன் அவள் செல்லவும் இப்படி இத்தனை பேசுவான் என எதிர்பார்க்காமல் ஒரு அதிர்வு, நடுக்கம், இதையெல்லாம் விட அந்த இன்பமான அவஸ்தை என பேச்சு நின்றாள். திருமணம் என்று உறுதியாகி அவளின் முழு மனதோடு தனக்கானவள் என்ற எண்ணமும் அவள் மனதில் இருந்து வார்த்தையாய் ஏனதானாய் வெளிவந்து கொண்டிருக்க அதை ஆரியனே கூட நினைக்கவில்லை. அதிகம் பேசுகிறேன்ல, உன்கிட்ட தான் இப்படி, சரி ஓகே ரிலாக்ஸ் என தன்னையும் நிதானித்து கொண்டவன் 10 மணிக்கு அம்மாவும் நானும் வரோம். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இன்னும் மேரேஜ் ட்ரெஸ் ரெடியாகலை. இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் என்று கூறியவன், உனக்கு ஓகே தானே? இல்லை டயர்டாக இருந்தால் நாளைக்கு கூட போய்க்கலாம். ரெஸ்ட் வேணுமா என்றான். போலாம் உங்களுக்காக என்றவள் புன்சிரிப்பு அவனுக்கு புல்லரிப்பை கொடுக்க, மிஸ்யூத்திகள் என்றான் சில நொடி இடைவெளிகளில். 1 வாரமாவா என்றவள் கிண்டலை போல கேட்க, ஒரு சில வருஷமா என்றான் அவனும் சிறிய குரலோடு. அத்தை வந்துடுவாங்க என்றாள் மீண்டுமான சிறு அமைதிக்கு பின் திகழ்மதி. கிளம்புன்னு சொல்கிற என்றவன் அதையும் புன்னகையோடு சொல்ல, நான் தான் உள்ளே கூப்பிடுறேன், நீங்கள் வர மாதிரி தெரியல, அதனால் டீசெண்டாக கிளம்புன்னு சொல்கிறியா என்றான் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சிரித்து. வரணும்னு தான் எனக்கு தோணுது, ஆனால் டைமிங் தான் என்று தலை கோதியவன், சரி ஓகே இன்னும் ஒரு 5 hours தானே, வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். அதற்கும் அவள் வேகமாய் தலையாட்ட, போய் தொலையண்டான்னு நினைக்கிற இல்லத்திகள் என்றான் அவளின் அவசர தலையாட்டலில். இன்னைக்கு ரொம்ப பேசுகிறீங்க, அதுவும் இப்போ யாராச்சும் ஏன் என் அத்தை பார்த்தாவே என்ன நினைக்க போகிறாங்களோன்னு இருக்கு என்றாள் மிதமான முறைப்போடு. இதென்ன திகழ்க்கு இவ்வளோ பயம்? ரகசியமாக மீட் பண்ண நாம் என்ன லவ்வர்ஸா என்றவன், லவ் பண்ண நான் ரெடியாக தான் இருந்தேன், அப்போவும் நீ தான் ஒத்து வரல, இப்போ யார் என்ன சொல்லுவாங்க, அதுவும் நமக்கு 1 வீக்கில் மேரேஜுன்றப்போ என்றவனை பாவமாய் பார்க்கத்தான் முடிந்தது திகழ்மதிக்கு. கனகாவை பற்றி தெரியாமல் இப்படி செய்கிறாரே என ஒரு சிறிய வருத்தம் அவளுக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிற, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போய் உன் மாமாவை எழுப்பி விடு, நான் சொல்லிட்டே கிளம்புறேன் என்றான் உள்ளே வர தயாரானது போல. காரில் இருந்து நிமிர்ந்து அவள் அருகில் வந்து, நீங்கள் கிளம்புற மாதிரியா பண்ணுறீங்க? இங்கே கடலை போட்டது பத்தாதுன்னு உள்ளே வந்து மாமா கிட்ட பேசி அவர் மாப்பிள்ளைக்கு காபி போட சொல்லி நீங்கள் சாவகாசமாக இருந்து என்றவள் இப்பொழுது நன்றாய் முறைக்க, வாவ் திகழ், அவ்வளவுக்கு உனக்கு புரியுதா என்னை? சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்ட என்றவன் என்ன செய்தால் தகும் என்று அவள் பார்த்தாள். முறைக்கிறதுல இப்படி கொஞ்சம் காரம் கம்மி தான் திகழ்கிட்ட. நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் காரம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ சோ ஸ்வீட் திகழ் என்றவன், கடலை போடுறேனா நான்? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் போ உன்கிட்ட என்று சொல்லி சிரித்தான். நீங்கள் கிளம்புற மாதிரி தெரியல, நான் போயிட்டு 10 மணிக்கு வரேன், நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லி திரும்ப, நல்லா இருக்கும் தான், ஆனால் 6 மணிக்கு நான் குடோனில் இருக்கணுமே, ஸ்டாக் வருது, செக் பண்ணிட்டா அடுத்த அம்மாவோட இங்கே தான் என்றான். மகியும் வருவா, அவளுக்கும் அணுவுக்கும் நான் இன்னும் எதுவும் வாங்கலை என்றான் திகழ்மதி. அணு திகழ் 2 பேருக்குமே வாங்கி அணு கையில் அம்மா கொடுத்தாங்களே, உன்கிட்ட சொல்லலை என்றான் ஆரியன். அப்படியா, எப்போ? எனக்கு தெரியாதே. வந்ததும் சொல்லான்னு நினச்சிருப்பாங்க, பட் மகி வந்தா கூட்டிட்டு வா ஓகே என்றான். சரி அப்போ கிளம்பவா என கேட்க, தெய்வமே கிளம்புங்க என்றவள் கூற்றில் சிரித்தவன் கையசைத்து காரில் ஏறி அமர அவன் தன்னை மறையும் வரையுமே பார்த்தபடி நின்றிருந்தாள் அவள். எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, ஒன்னத்துக்கும் உதவாதுன்னு நினைச்சதெல்லாம் பவுசா சுற்றி வருது, நானும் பெத்து வச்சிருக்கேனே என்று வாசலை பார்த்து புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார் கனகா. அதுவும் மெதுவாய்தான். திகழ்மதி கடந்து செல்கையில் அவளுக்கு கேட்க வேண்டும் என்று அவளுக்கு கேட்கும்படி மட்டும் பேசி அவளை புகைந்த மனதோடு பார்த்திருக்க, நின்று அவரிடம் பேச நினைத்தவளும் அவரின் வார்த்தைகளில் வேகமாய் மேலே சென்று விட்டாள் திகழ்மதி. அன்பரசன் முன்பை விட இப்பொழுது மனைவியின் செயல்களை உன்னிப்பாய் கவனிக்க, வேண்டியதற்கு தடை போட பழகியிருக்க
கனகாவின் கோபத்தை எல்லாம் காட்டும் வழி தெரியாமல் தனக்குள்ளேயே பொறுமிக் கொண்டிருந்தார். அதில் அவருக்கு லாபமும் இருந்ததே, அதையும் விட்டுவிட முடியவில்லை. திகழ்மதி திருமணத்திற்கு என மீனாட்சி கணவனுடன் சேர்ந்து வந்து அன்பரசன் கனகாவோடு அனன்யாவும் அழைத்து சென்று திருமணத்திற்கு என அவர்களே அனைத்தையும் வாங்கியிருக்க, கூடவே தான் நினைத்தும் பார்க்காத உயர்ந்த விலையில் அவர்களுக்கும் துணிமணிகளை என வாயடைக்க வைத்திருந்தார் மீனாட்சி. வரும் வரை லாபம் என வாங்கி கொண்டாலும் இதுவே அனன்யாவை திருமணம் செய்து வைத்திருந்தாள் என்ற எண்ணமும் இல்லாமல் இல்லை. அதை காட்டவும் முடியவில்லை. இவ முதல்ல இந்த வீட்டை விட்டு போகட்டும். இந்த மகிழினி வாயாடிக்கு எவனாவது ஏமாந்தவன் ஒண்ணுமில்லாதவனா பார்த்து பிடிச்சி கட்டி வைக்கணும். அப்பதான் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதியாகும் என்று நினைக்கவும் தவறவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் என்ற ஒன்று மறந்து விடுவோம் தானே. மகிழினியை தன் தங்கைக்கு சமமாய் ஆரியன் நினைக்க, தன் பிள்ளையாய் பார்த்து கொள்ள மீனாட்சி இருக்க, இவர் நினைவெல்லாம் நடந்து விடுமா என்ன? கனகா இத்தனைக்கும் பொறாமை கொள்ளும் திகழ்மதியும் மகிழினியும் தான் தன் மகளுக்கு அண்ணியும் நாத்தனாரும் என முன்பே தெரிந்துவிட்டால் அவரின் நிலை என்ன? இந்த நேசம் மலரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.